சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர். எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. எங்க கிராமத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட். 5 தனி தீர்மானம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட தனி தீர்மானத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம சட்ட போராட்டம் நடத்தணும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கிறது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை இன்றைக்கு நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். நமக்கான உரிமையை, இத்தனை ஆண்டு காலம் பெற முடியாத உரிமையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் உங்களுடைய தனி தீர்மானத்தின் மூலம் நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். தமிழுக்கு உயிர் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழ்தாய் வாழ்த்தை புதுப்பிக்க செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே போல காவிரி டெல்டாவை சேர்ந்தவன், நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு ஊக்கத்தொகை, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். காவிரி டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 31/3/2021 வரை தமிழ்நாட்டின் கடன் 4.85 லட்சம் கோடி. இன்றைக்கு 10 லட்சம் கோடி கடன். 2025-26 நிதி பற்றாக்குறை 1,24,007. 2026-27 1,21,819. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை 2025-26 69,219. 2026-27 55,775 குறைந்திருக்கிறது. இது a good beginning makes a good ending. ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் என்ற பழமொழியை பறைசாற்றுகிறது உங்களது பட்ஜெட். இந்த நிலையில் 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் அரசின் தொலைநோக்கு திட்டம் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருவாயை பெருக்குதல் என பல முனை தாக்குதல்களை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். உலக வங்கி, இந்திய பிரதமரின் சிறப்பு செயலாளர், முன்னாள் பிளானிங் கமிஷனின் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களை நியமித்தது இந்த நேரத்தில் பொருத்தமான சால சிறந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையதாகும் என்ற ஔவையாரின் முதுரைக்கேற்ப கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி பள்ளி கல்வித்துறை. இன்றைக்கு 44,527 கோடி ஒதுக்கப்பட்டு போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 8ஆம் வகுப்பு வரை இலவச உணவு, ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியில் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள், பெருந்தலைவர் காமராஜர் உண்டு உரடை பள்ளி, குறிப்பாக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அற்புதமான திட்டம். தினசரி தூய்மை குடிநீர், கழிப்பறைகள் வசதிகள் பராமரிப்பு, 24 மணி நேரமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் அதிக சேர்க்கையில் முன்னிலை உள்ள தமிழ்நாடு உயர்கல்விக்கு 8,393 கோடி ஒதுக்கீடு. வெற்றி மடிக்கணினி திட்டம், பல்வேறு சமூக மதங்களை சார்ந்த இளைஞர்களை ஒன்றிணைக்கும் தமிழ்நாடு சுடர் TN சுடர் திட்டம். குறிப்பாக சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா 300 மாணவர் சேர்க்கையுடன் சட்டக்கல்லூரி மதுரையில் ஆரம்பிக்க இருப்பது தென் மாவட்ட மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெண்களுக்கு, கருவுற்ற பெண்கள் மகப்பேறு நெருங்கும் வேலை மையங்களிலே தங்கி கட்டணம் இல்லாமல் உணவு, மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவை வழங்கும் பல்வேறு திட்டம். தாய் கேர் திட்டம், தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்காக
புற்றுநோய் பராமரிப்பு சிறப்பு மருத்துவ வழங்க மையம் கிளை ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை அமைக்க உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இல்லாத திட்டம், இதுவரை இல்லாத திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். தடையில்லா மருந்து விநியோகத்தை உறுதி செய்ய 100 கோடி ஒதுக்கீடு. மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு. குறைவற்ற செல்வமாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 25 கால்நடை மருத்துவமனைகளை பல்நோக்கு மருத்துவமனையாக நம்முடைய அமைச்சரை விட சொல்லி இருக்கிறேன். எங்க மாவட்டத்துக்கு ஒன்று கொடுங்க, என் தொகுதிக்கு ஒன்று கொடுங்க கோரிக்கை வச்சிருக்கேன். செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 நிமிஷம் தான் போயிருக்கு. சமூக நீதி பிறப்பிடமாக கருதப்படும் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மண்ணின் மகள் திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆண்டோர் மேம்பாட்டு திட்டம் போன்றவைகளுக்கு 3,937 கோடி ஒதுக்கீடு. அனைத்து பெண்களுக்கும் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பட்டுப்புடவையும் 8 கிராம் தங்கம் வழங்குகிற உங்களது அற்புதமான திட்டம் பெண்களுக்கு வரப்பிரசாதம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பொறுப்பேற்றவுடன் 14,790 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், 33,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் விளங்கும் வழிகாட்டி 3 என்றும் தொலைநோக்கு புதிய சேவை திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு மாவட்டங்களை விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவித்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் என்ற நகரம் உருவாக்க இருப்பது. எஃகு உற்பத்தியை ஊக்குவிப்போம், பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி, தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப முயற்சி இன்னும் பல்வேறு திட்டங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உடன்குடி மற்றும் இன்னூர் அனல் மின் திட்டம், பல்வேறு மின் திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. மின் மிகை மாநிலமாக நிச்சயமாக உங்களது ஆட்சி காலம் அமையும் என்பதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததோ அந்த தொலைநோக்கு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகியது. இப்போதும் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகும். அதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலனுக்காக எங்களுடைய பகுதி டெல்டா பகுதி 144 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு, 75,000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் எங்களது பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நம்முடைய புதிய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள், நம்முடைய பகுதியினுடைய வேதனையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், சிறு குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீங்கள் குடியிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இந்த 8,000 கோடி ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிறு குறு விவசாயம் என்ன குறிக்கிடாதீங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை குறிக்கிடக்கூடாது. நான் பேசுவேன். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஏன் டைம் போயிடும், எனக்கு 15 நிமிஷம். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர். எங்க எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள். எங்களது விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களுடைய நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரி நிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம் மாண்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார்.
வருவாங்க. அதே மாதிரி நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை வந்து எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. நிறைய இருக்கு, பேரத்தில் பாக்குறாங்க. கடைசி சப்ஜெக்ட் வந்துடுறாங்க. இப்ப வாட்டாள் நாகராஜ் இன்னைக்கு அத்திப்பள்ளியில தமிழ்நாட்டில இந்த வண்டி வரக்கூடாது, இன்னைக்கு வாட்டாள் நாகராஜ் சொல்லியிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம போல 5 தனி தீர்மானங்கள் இந்த சட்டமன்றத்தில் மேகதாது காவேரிக்காக நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. நம்முடைய முதலமைச்சர் பெங்களூர் விஜயத்தை பத்தி நிறைய பேர் பல்வேறு கருத்துக்கள், ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் நான் ஏத்துக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக என்று சொன்ன ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். அப்ப அவருக்கு மட்டும் தலைகுனினா அங்க இருக்கிற நமக்கெல்லாம் தலைகுனியும் இல்லையா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தலைகுனிவு என்றால் 8.5 கோடி மக்களுக்கும் தலைகுனிவு, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு. நான் எண்ணுகிறேன் 5 தனி தீர்மானங்கள். என்ன ஆச்சு? அனைத்து கட்சி கூட்டம் நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஆச்சு, அதனால என்ன ஆக போகுது? தனி தீர்மானம் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் இதுல போட்டாச்சு. வேணாம் வேண்டாம் பேசி முடிச்சா டைம் போயிடும். இந்த தனி தீர்மானத்தினால என்ன ஆச்சு? எங்க கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். 5 தனி தீர்மானம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட தனி தீர்மானத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம சட்ட போராட்டம் நடத்தணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் இதுக்கு ஒரே தீர்வை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு பாரத பிரதமரை சந்திக்கணும். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 3500 கனஅடி 15 நாளைக்கு கொடுக்கணும், 4 டிஎம்சி. கர்நாடகா அதை மதிக்குமா? கர்நாடகா மதிக்குமா சொல்லுங்க. எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்த போது மாண்புமிகு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு 6 டிஎம்சி கொடுங்கன்னு. கர்நாடகா ஏற்க மறுத்துச்சு சொன்னார்கள். நான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து கேட்டுக்கொள்வது, எங்களுடைய விவசாய பகுதி ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் திறக்கவில்லை. இன்னமும் தண்ணி வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. எங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் செய்து கொடுங்கள். அத்தோடு நம்முடைய கையில் அந்த வளம் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள், மிகப்பெரிய ஏரிகள் இருக்கிறது எங்கள் பகுதியில். மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்து பொதுப்பணித்துறையின் கீழ் ஒரு சிறப்பு அதிகாரியை தஞ்சாவூரில் நியமித்து அங்கே இருக்கிற அனைத்து குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள் மழைக்காலங்களில் இது போன்ற உபரி நீர் வருகிற காலங்களில் அதை தேக்கினால் எங்களுடைய டெல்டா மீண்டும் புத்துயிர் பெறும். குடிக்க தண்ணி கிடைக்கல. நாகப்பட்டினம் உப்பு தண்ணி 200 அடிக்கு எங்க போரெல்லாம் போயிடுச்சு. இதை எடுக்க எடுக்க கடல் தண்ணி இருக்கு அடக்கதிகம். அந்த பிரஷர்ல எங்க நீடாமங்கலம் நீடாமங்கலம் வருது. அதனால ஒரு குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அனைத்து திறமைகளை ஒருங்கே பெற்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர், இளைஞர்கள் அமைச்சர்கள், இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞர்களால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று இருக்கிற இந்த நிலையில் எங்களையும் நீங்கள் காப்பாற்றுங்கள், எங்களுக்கு வாழ்வழிகளை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.